அண்ணா பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் ஒருத்தர் மாணவிக்கு பாலியல் ரீதியா பல தொல்லைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு மாணவி போலீஸ்ல புகார் கொடுத்ததை தொடர்ந்து இதுல பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவுமே கிளியரா பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு லாஸ்ட் இயர் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஹாஸ்டல்ல தங்கி தான் அந்த காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க படிக்கக்கூடிய அதே கிளாஸ் ரூம்ல ஞானவேல் பாபு அப்படிங்கிறவரு கிளாஸ் எடுத்துட்டும் வந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு பேராசிரியர். இவரு கொஞ்ச நாளா அதாச்சும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாவே இந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியான சில தொல்லைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதா அந்த பொண்ணு வந்து போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய புகார்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானவேல் பாபு அப்படிங்கிறவரு எனக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான சில தொல்லைகளை நேர்லயும் போன்லயும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த 3rd இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுக்கறதுனால நான் போன் நம்பரை வந்து பிளாக் பண்ணாலும் வேற வேற நம்பர்ல இருந்து எனக்கு போன் அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கரெக்டா ஒரு 10 மணிக்கு அப்புறமா வீடியோ கால் ஆடியோ கால் பண்றதுன்னு என்ன ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போன் நம்பரை எடுக்காத பட்சத்துல வேற நம்பர்ல இருந்து ட்ரை பண்றது, அப்படி இல்லைன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கால் பண்ணி என்ன வந்து இந்த மாதிரியான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாரு அப்படிங்கிற வகையில அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாச்சும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எங்கேயாச்சும் வெளில போறேன் வரேன் அப்படின்னா அதை ரொம்பவுமே தவறான முறையில சித்தரிச்சு அதையுமே என்கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. என்ன மட்டும் கிடையாது, என் கூட படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்டா அவர் இந்த மாதிரி தான் அபியூஸ் பண்றாரு. ஆனா நாங்க வெளில காலேஜ்ல இதை பத்தி சொல்லியும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே இவர் மேல எடுக்கல. இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற வகையில அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஞானவேல் பாபு அப்படிங்கிறவரு அந்த மாணவி கிட்ட நார்மலா தான் பழகியிருக்காரு, பேசியிருக்காரு. நாள் போக்குல தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா இந்த பொண்ணுக்கு மணி நீட் இருக்கிறப்பெல்லாம் அந்த பணத்தை கொடுத்து உதவி இருக்காரு. ஸோ அது மட்டும் தாண்டி அவங்க அப்பா கிட்ட, அதாச்சும் அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட பேசும்போது, நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு நானும் ஒரு அப்பா தான் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி பேசியிருக்காங்க. அதாச்சும் இந்த பொண்ணுக்கு பண உதவிலாம் செஞ்சு நான் நல்லவன் அப்படிங்கிற வகையில பேர் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இத தொடர்ந்து இந்த பொண்ணும் வந்து சரி ஓகே நல்லவரா இருக்காரு, நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, நம்மளுடைய இன்னொரு அப்பான்ற அளவுக்கு பேசுறாரே அப்படிங்கிற அளவுல இவங்களும் பேச பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு கிட்ட இவங்களுடைய பீரியட்ஸ் அதையும் தாண்டி இவங்களுடைய உள்ளாடைகள் குறித்து ரொம்பவுமே ஆபாசமா பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணுக்கு இதெல்லாமே ரொம்ப தப்பா தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவரை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இவர் இந்த அளவுக்கு தவறா நம்மகிட்ட பேசுறாரு, இவருடைய நோக்கம் வேறவா இருக்குமா அப்படிங்கிற வகையில இவங்க அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் விடாம இந்த பொண்ணுக்கு தொடர்ந்து பல டார்ச்சர்களை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு. அதாச்சும் குறிப்பா இவர் இந்த பொண்ணுடைய ஒரு ஆண் நண்பருக்கு கால் பண்ணி இந்த பொண்ணை பத்தி ரொம்ப தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இவர்கிட்ட பேசல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொண்ணுடைய ஆண் நண்பருக்கு கால் பண்ணி இந்த பொண்ணை பத்தி ரொம்ப தவறான முறையில பேசுனது மட்டும் கிடையாது, இந்த பொண்ணுடைய பெண் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் கால் பண்ணி அவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்க கிட்டயே போனை கொடுக்க சொல்லி வற்புறுத்தி அந்த பொண்ணு கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொண்ணுக்கு பல விதமான மிரட்டல்களையும் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. சில ஆடியோ காலையும் அந்த பொண்ணு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள்ல நீ காலேஜ் விட்டு போயிருவ, நான் தான் உன்னை நினைச்சு ரொம்பவுமே மனவேதனையில இருக்கணும், நீ நல்லா ஜாலியா தான் இருக்க, அதாச்சும் நீ வந்து அவுட்டிங்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா தான் இருக்க, பட் நான் தான் மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்றாரு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அங்க போயிட்டு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீ சொன்னாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கி பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயமும் அந்த பொண்ணு வந்து ஆடியோல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவருடைய டார்ச்சர் ரொம்பவுமே தங்காததுனால ஜிபேல ஆல்சோ இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாம்லாம் இருக்கு, நான் படிக்கணும், ஸோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுனா நான் உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உங்க அப்பாவை இங்க வர வச்சு நான் பேசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு படி கீழே இறங்கி போய் அவங்க ஃபேமிலி வரைக்கும் இந்த பொண்ணை வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ற அளவுக்கு அவர்
பேசியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோவும் அந்த பொண்ணு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாணவிக்கு காசு தேவைப்படும்போது காசு குடுத்தது மட்டும் இல்லாம, இந்த பொண்ணுடைய இன்டர்ன்ஷிப்க்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சமயத்துல தான் இந்த பொண்ணுடைய அப்பாகிட்டயுமே பேசியிருக்காரு. "நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு நானும் ஒரு அப்பா மாரி தான். உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரிலாமும் பேசியிருக்காரு. ஸோ இத தொடர்ந்து இந்த மாணவிக்கு இவர் இவ்ளோ தொல்லைகள் குடுத்ததுக்கு அப்புறமா, இத சார்ந்த சில விஷயங்கள் மக்களால என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு அவர் பாலியல் ரீதியான தொல்லைகள் குடுக்குறது எந்த அளவுக்கு தப்போ, அதையும் தாண்டி அவர் காசு குடுக்கும்போது ஏன் இந்த பொண்ணு அத வாங்குனாங்க? அதுவும் தவறு தானே அப்படிங்கிற வகையில இன்னும் சில பேர் கமெண்ட் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இது சார்ந்த உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்து அது எந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறி இருந்தது அப்படிங்கிறது நம்மள நெறைய பேருக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாவே மாறி இருந்தது. அத தொடர்ந்து திரும்பியுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இத பொறுத்தவரைக்குமே பல பேருமே நம்ம என்ன அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தாலும் பேராசிரியர்கள் பல பேருமே திருந்தாம இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட அங்க பாடத்த சொல்லி தரக்கூடிய ஆசிரியர் எந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க பல பேருக்குமே தெரியாம இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வகையிலயும் பல பேர் அவங்களுடைய கருத்துக்கள தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு குடுத்திருக்கக்கூடிய ஆடியோல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ப்ராஜெக்ட், ஒரு நாள் ரிவ்யூ, ஒரு நாள் கெட் டுகெதர், ஒரு நாள் போட்டோ ஷூட், 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. இந்த மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனி. நீ ஜாலியா இருக்கிற, உனக்கு பேர் இருக்கு. நீ போனீன்னா டெய்லி நைட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு சனி ஞாயிறு ஆனா ஒரே அவுட்டிங் தான். நீ போயிடுற. அந்த மன வேதனையில எத்தனை நாள் நான் தாங்கறது? என் மனசு என்ன கல்லா மிருகமா நானு? ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இங்க பாருங்க, நடந்து போச்சு, நான் நல்லா வருவேன், நீங்க இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க, டெய்லி பேச மட்டும் என்னால முடியாது, என் போக்குல விடுங்க, நான் என்ஜாயே பண்ணல, நான் ஸ்கூல்ல இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஸ்கூல்ல கடினமா உழைச்சேன், இங்கேயும் அது மாதிரி உழைக்கிறேன், நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நான் 2 வருஷமா படிக்கிறேன், நான் வேலை வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிருக்கேன், நான் 4 மாசம் ஃப்ரீயா இருக்கிறேன், நான் காலேஜ் முடிச்சு ஊர்ல போய் நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன், நான் நீங்க இல்லாம யாரும் நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. நாளைக்கு உங்க வர சொல்லியிருக்கம்மா, உங்ககிட்ட வர சொல்ல போறேன் இனிமேதான். ஏன்னா உங்ககிட்ட பேசி எதுவும் முடியல என்னால, ஒரு டீச்சரா என்னால அவமானப்பட முடியல, அதனால ஏன்னா உங்ககிட்ட சொல்லாம வேலை செய்யக்கூடாது இல்லையா, அதனால வர வைக்க நான் அவரை நாளைக்கு என்ன வேலைனாலும் தூக்கி போட்டு நாளைக்கு வர சொல்றேன், நேர்ல பேசிக்கிறேன்னு. என்னம்மா நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ண வேண்டாமா, நீ முடிச்சுட்டு போற இன்னொரு 10 நாள்ல. ஆனா நீ போயிட்டுனா எனக்கு அந்த கில்ட்டி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கு தெரியுமா, அதனால அவர் வரட்டும் நாளைக்கு. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட இந்த போன்ல பேசி 1 மணி நேரம் நான் உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கோ உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவோ நான் பண்ண சொல்லல, பேசி சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மன உளைச்சலா இருக்குமா, அவர் வந்தாருன்னா மன உளைச்சல் தீரும்ல. என்ன நீ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற, அதாச்சும் இத்தனை ஸ்டூடெண்ட் முன்னாடி என்கிட்ட பேசாம நீ இப்படி அவாய்ட் பண்றல்ல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாரு, உங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு நான் உன்னை எப்படிலாம் பேசுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற வகையில அவர் பேசியிருக்காரு. குறிப்பா உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், உங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, நீ வர வேணான்னு சொன்னதா சொன்னாரு, பட் இருந்தாலும் அவர் கண்டிப்பா வருவேன்னு சொல்லியிருக்காரு, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் இறங்கி போய் பேசியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய ஆண் நண்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணி இவங்களை பத்தி ரொம்பவுமே தப்பா சொன்னது. அப்போ அந்த பையன் வந்து நான் மார்னிங் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணியிருக்கான். அப்பயும் விடாம தொடர்ந்து இவர் டார்ச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அந்த பொண்ணுக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான சக மாணவிகள் பல பேருக்கு இவர் இந்த மாதிரியான டார்ச்சல்கள் தொடர்ந்து கொடுத்து தான் வந்துட்டு இருக்காரு. ஆனாலுமே அவங்கலாம் வெளில வந்து சொல்றதுக்கு ரொம்பவுமே பயப்படுறாங்க. காலேஜ் கேம்பஸ்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே தொடர்ந்து எடுக்கல, அதனால தான் நான் வெளில வந்து சொல்றேன், என்ன மாதிரி நிறைய பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் அவங்க யாருமே வெளில வந்து சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த கல்லூரி இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல யார் எடுக்கலையோ அவங்க மேலேயுமே நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடக்காம இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான விஷயங்கள் வெளில வந்து சொல்றப்ப ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. கல்லூரியில
போயிட்டு ஒரு மாணவிகள படிக்கிறது தான் அனுப்புறாங்க. மாணவர்கள அங்க போய் நல்ல விஷயங்கள கத்துக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில, அந்த நல்ல விஷயங்கள்லாம் ஆசிரியர்கள் மூலமா தான் அவங்க கத்துக்கணும். அவங்களே இந்த மாதிரியான தவறான விஷயங்கள மாணவிகள கொண்டு போறதா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும் ரொம்பவுமே தவறா இருக்கு. ஞானவேல் பாபுவ பொறுத்தவரைக்கும் கல்லூரி சார்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவர வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. நீங்க இந்த ஒரு சம்பவத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.